வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காய் பால் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க. இனிப்புக்கு தகுந்தாப்புல வெள்ளம் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். அடுத்து 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. முந்திரி நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு இப்போ செய்ய தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் பால் அரைச்சு எடுத்துக்கலாம். தேங்காவை போட்டு ஏலக்காவை சேர்த்தி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வடிகட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் பால் நம்ம எடுத்தாச்சு. அடுத்து நம்ம 2வது பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல் பால் 2வது பால் எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை வச்சு வெல்லத்தை சேர்த்திக்கோங்க. அதை கரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் கரையிறங்குள்ள நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நெய் ஊற்றுக்குங்க. இப்போது முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தை வச்சு வடிகட்டின வெல்லத்தை ஊற்றிடலாம். கூட 2வது பாலையும் சேர்த்திக்கலாம். முதல் பாலை இப்போ ஊற்றக்கூடாது. ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்திக்கலாம். இதை லைட்டாக கொதி விட்டுக்கலாம். லைட்டாக கொதி வந்துருச்சு. நம்ம இப்போது முதல் பாலை ஊற்றிக்கலாம். முதல் பால் ஊற்றி கொஞ்ச நேரம் விட்டால் போதும். இப்போ இதை சிம்லேயே வச்சுக்கோங்க. இது கொதி வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா பால் திரிஞ்சிடும். அதனால் ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் வச்சுருந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.